அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என் பயோவில் உள்ள லிங்க்கு போய் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? பயோவில் உள்ள லிங்க்கு போய் கிளிக் பண்ண கையோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த லிங்க்கில் ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ண கையோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு திறக்கும். ஓகேங்களா? இந்த கால்குலேட்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன இன்சர்ட் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நெட் இன்கம் அப்படின்னா இபிஎஃப் சொக்ஸோ எல்லாம் தேவைப்பட்டு உங்கள் அக்கௌண்ட்குள்ளே எவ்வளோ போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லட்சே உங்களோட சம்பளம் வந்துட்டு ஒரு 4000 வைங்களேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மந்த்லி கமிட்மெண்ட் எவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்குது. இந்த கமிட்மெண்ட்டில் பேங்க் லோனுக்கு உள்ள கமிட்மெண்ட்டில் என்ன பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? உங்கள் கிரெடிட் கார்டு, அப்புறம் வேறு ஏதாவது காடி லோன் வச்சுருக்கீங்களா, பிடிபிடி வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கமிட்மெண்ட் லட்சம் உங்களுக்கு ஒரு 1000 கமிட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? 1000 கமிட்மெண்ட் இருக்குன்னா 1000 கமிட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வயசு. சரிங்களா? உங்களோட வயசு என்ன. இப்போ லட்சே வந்துட்டு என் வயசு பார்த்திங்கன்னா 26, நான் 26 போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கூட குறவு இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4.6 நான் வச்சுக்கிறேன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா 4.6, 4.7, 4.8 இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிகேபி லோன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லோ இன்கம் உள்ளவங்க நீங்கள் லோன் போட போகிறீங்க அப்படின்னா 5 லட்சம் வெள்ளிக்குள்ளே அந்த நீங்கள் எடுக்கிற வீடு இருக்கணும். ப்ளஸ் உங்கள் இன்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11,000 வெள்ளிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பேசிஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிகேபி லோன் கிடைக்கும். யூஸ்வலி எஸ்ஜிகேபி லோன் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4.8, 4.9, 5% இந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க் அண்ட் எஸ்ஜிகேபி வந்து எவ்வளோ லூலோஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் 4.6 நான் அது போடுறேன். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே வந்து நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அந்த வீட்டோட வேல்யூவை நீங்கள் இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் நீங்கள் பார்க்குற வீடு வந்து லெட்ஸ் ஒரு 3 லட்சம் வெள்ளி வீடு. ஓகேங்களா? ஸோ 3 லட்சம் வெள்ளி வீடுனா நீங்கள் 3 லட்சம் வெள்ளி இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ லோன் ரிக்வயர்ட்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும். லெட்ஸ் நீங்கள் 10% டவுன் பேமெண்ட் போட போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 90% லோன் போட்டால் போதும். இப்போ எஸ்ஜிகேபி லோன் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% லோன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 95 to 100% லோன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் வெள்ளிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், 100% லோன் போடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹோம் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து போட்டிருப்பேன், அதை டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கால்குலேட் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்குறைய பேங்க் எந்த DSR யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. DSR பார்த்திங்கன்னா டெப்ட் சர்வீஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த DSR மாறும். சரிங்களா? ஸோ லோன் டென்யூர் பார்த்திங்கன்னா 35 வருஷம். ஓகே. மேக்ஸிமம் வந்து நம்ம 35 வருஷம் நான் வந்து மேக்ஸிமமாகவே நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 26 வயசு அப்படின்னா உங்களுக்கு 35 வருஷம் லோன் டென்யூர் வரும். ஓகே. ஸோ இதில் லோன் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சம்பளத்துக்கு யாருக்குரிய அதாவது இங்கே நான் போட்ட அமௌண்ட். ஓகேங்களா? இங்கே நான் போட்ட அமௌண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லோன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு 3,75,000 கிட்ட வருது. அதில் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் வந்தால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,800 வரும். ஓகேங்களா? இந்த 1,800 பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் அந்த 3 லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன்னு நான் சொன்னல, அந்த 3 லட்சம் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1,438 கிட்ட வரும். சரிங்களா? இது பேஸ்ட் ஆன் இந்த 4.6 இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? இதே வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஒரு 4.8 அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். ஓகே. ஸோ 1,476 கிட்ட காட்டுது. சரிங்களா? ஸோ இதிலே கீழே வந்து உங்களுக்கு காட்டிடும் நீங்கள் வந்து எஸ்ஜேகேபிக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு காட்டும். எஸ் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது ஏன் நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவசி கான்சர்ன் இருக்கும். என்னென்னா ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க்காக இருந்தாலும் சரி, நம்ம டக்குன்னு லோன் எலிஜிபிலிட்டிக்கு டாக்குமெண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏறக்குறைய உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு எவ்வளோ போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் இங்கே போட்டிருக்கிறது ஒரு ஆவரேஜாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் லெட்ஸே வந்து எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொந்தமாக செய்கிறோங்களா, எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளே டைப் பண்ணலாம். ஏறக்குறைய அந்த பேங்க் வந்து எந்த அவங்க வந்து ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போடலாம். சரிங்களா?
ஸோ இந்த அமௌண்ட் இங்கே காட்டுறது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா உங்கள் லோன் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணுவாங்க. ஓகே, கீழே பாருங்கள், நான் நோட்ஸ் போட்டிருக்கேன். எலிஜிபிலிட்டி இஸ் அன் எஸ்டிமேட், ஃபைனல் அப்ரூவல் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் வெரிஃபிகேஷன், இன்கம் ப்ரூஃப், சீக்ரீஸ், வேல்யூவேஷன், டைட்டில். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வரும், சரிங்களா. இதெல்லாம் தாண்டி தான் வரும். அண்ட் எஸ்ஜிகேபி ரூல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கீழே போட்டிருக்கேன். இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேங்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேறுபடும், சரிங்களா. அண்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஷோன் அப்ராக்சிமேஷன்ஸ் யூசிங் ஸ்டாண்டர்ட் அமௌண்டைசேஷன் ஃபார்முலா. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ரஃப்லி எவ்வளோ வரும் உங்களுக்கு மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த இன்கம் இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் உங்களுக்கு மாதம் இன்கம் கொஞ்சம் மாறுது அப்படின்னா 6 மாதம் ஆவரேஜ் இன்கம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதான் நெட் இன்கம் தான், இபிஎஃப் எல்லாம் தொலை பண்ணிவிட்டு, ஓகேங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸும் வந்து நீங்கள் கணக்காக போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, பேங்க் மெயினாக உங்களோட பிடிபிடிஎன் எவ்வளோ இருக்குது, லோன் கார்டு லோன் இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா சீக்ரீஸில் வந்து அவங்க ரெக்கார்ட்லாம் காட்டும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரஃப்லி வந்து நீங்கள் ஒரு 3 லட்சம் வீடு வாங்க போகிறீங்க, உங்களுக்கு லோன் வந்து எவ்வளோ பாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நன்றி.